Hi viewers, welcome to Coding Tamila. ஓகே ஸோ டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஒரு லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக்ஸை பார்க்கலாம். ஓகே ஸோ பைத்தானில் லிஸ்ட்டுன்ற கான்செப்டில் ஒரு சில பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஸோ இது எல்லாமே வந்து இப்போது நான் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எல்லாமே. ஓகே இது எல்லாமே வந்து லிஸ்ட்டோட ஒரு சில பேசிக் ப்ரோக்ராம்ஸ். ஓகே ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரிபிள் கோட்ஸை போட்டு கமாண்ட் லைனுக்குள்ளே இருக்குது. ஓகே ஸோ அதனால் வந்து தான் வந்துட்டு க்ரீன் கலரில் தெரியுது. ஓகே பட் இது எல்லாமே வந்துட்டு லிஸ்ட்டுக்கான ப்ரோக்ராம்ஸ் தான். இங்கேருந்து வந்துட்டு ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ பிஃபோர் என்டர் டு த ப்ரோக்ராம் ஸோ லிஸ்ட்டில் என்ன அப்படின்றத ஒரு சில கொஞ்சம் பேசிக்ஸை வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வாட் இஸ் மீன் பை லிஸ்ட் இன் பைத்தான். ஸோ லிஸ்ட் அப்படின்றது ஒரு ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை வந்துட்டு கமாஸால் செப்பரேட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணோம் ஆர்டர்ஸா அப்படின்னா ஸோ அதான் வந்து லிஸ்ட். ஓகே ஸோ நிறைய எலமெண்ட்ஸ் வந்துட்டு கமாவால் செப்பரேட் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட்லக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். ஓகே ஸோ இதுக்கு பேர் தான் லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு லிஸ்ட்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா லிஸ்ட் இது மியூட்டபிள். ஓகே ஸோ லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள், அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சரியா? ஸோ இதுக்கான அர்த்தம் என்னென்னா லிஸ்ட்டில் வந்துட்டு இண்டெக்ஸிங் பண்ண முடியும், லிஸ்ட்டில் வந்துட்டு ஸ்லைசிங் பண்ண முடியும், இண்டெக்ஸிங் பண்ண முடியும், அப்பன் பண்ண முடியும், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் லென்த் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே பட் ஒரு டியூப்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு டேட்டா டைப், அதை வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஸோ அதெல்லாம் வந்து இம்யூட்டபிள். ஓகே அதே மாதிரி செட்டாக இருக்கட்டும், டிக்ஷனரியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு லிஸ்ட்டில் இருக்கிற அளவுக்கு ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஸோ லிஸ்ட் அப்படின்றத வந்துட்டு டேட்டா டைப் இன்னைக்கு பார்க்க போகிறது. ஓகே ஸோ லிஸ்ட்டு வந்துட்டு மியூட்டபிள் ஒன்று ரொம்ப அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் ஒரு பேசிக்கான ஒன்று. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ லிஸ்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதை வந்துட்டு கமாவால் செப்பரேட் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே ஸோ இதுக்கு பேர் தான் லிஸ்ட்டு. ஸோ அதை என்ன பண்ணணும், டெஃபினட்டாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அதான் வந்து இங்கே நம்பர்ஸ் அப்படின்றது. ஸோ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, 20, 30, 40. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட லிஸ்ட். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. டோட்டல் ஈக்குவல் டு 0, டோட்டல்ன்ற ஒரு வேரியபிளில் 0ன்ற இனிஷியல் வேல்யூ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பு. ஓகே ஸோ இந்த ப்ரோக்ராமோட பர்பஸை வந்து ஃபஸ்ட் சொல்லிடுறேன். என்னென்னா லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எல்லாம் நம்ம சம் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபார் நம் இன் நம்பர்ஸ் டோட்டல் ஈக்குவல் டோட்டல் ப்ளஸ் நம் என்ன பண்ணுன்னா நம்ம அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் எலமெண்ட் இந்த லிஸ்ட். ஓகே ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட் தான் வந்து இங்கே நம்ம அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ ஒரு எலமெண்ட் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் ஈக்குவல் டோட்டல் ப்ளஸ் நம். ஸோ டோட்டலோட வந்துட்டு ஆட் பண்ணி அதை டோட்டல்ன்ற வேரியபிளே ஸ்டோர் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு 20 எடுக்கும். ஸோ டோட்டலோட ஆட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணிடும். 30 எடுக்கும், ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணும். 40 எடுக்கும், ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணும். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா லூப் போட்டு வெளியில் வந்துடும். ஓகே ஏன்னா அதுக்கு மேலே இதில் வந்துட்டு எலமெண்ட்ஸ் இல்லை, ஸோ லூப் ரன் ஆகாது. ஓகே ஃபைனலாக வந்துட்டு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ பிரிண்ட் ஆஃப் சம் ஆஃப் லிஸ்ட் எலமெண்ட்ஸ் கோலம் டோட்டல் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். ஓகே ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு அவுட்புட் கிடைக்கும். யா ஸோ இங்கே தெரியுதா, இங்கே வந்துட்டு 100 அப்படின்னு தெரியுது இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சம் ஆஃப் லிஸ்ட்டோட ஆன்சர். ஓகே ஆக்சுவலாக கீழே ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இன்னொரு ஒன்று. ஸோ இதை கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகே அவ்வளோதான். ஓகே இப்போது மறுபடியும் ரன் பண்ணோம்னா ஸோ 100 அப்படின்ட்டு வரும். ஓகேவா ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே வெயிட் ஸோ இது மட்டும் இல்லை, ஸோ இன்னொரு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடலாம்.
ஓகே. ஸோ இது வந்து 2வது ஒண்ணு ஒரு ப்ரோகிராம். ஓகே. ஸோ இதோட பர்ப்பஸ் என்ன அப்டின்னா, ஒண்ணும் இல்ல. யூனிக் நம்பர்ஸ் இப்போ வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ள பார்த்தோம் அப்டின்னா 1 வந்துட்டு ஒரு டைம் வந்திருக்கு. அண்ட் 2 வந்துட்டு 2 டைம்ஸ் வந்திருக்கா? 4 வந்துட்டு 2 டைம்ஸ் வந்திருக்கு. பட் எல்லா நம்பர்ஸையுமே வந்துட்டு ஒவ்வொரு டைம் மட்டுமே எடுத்து ஒரு யூனிக்கான லிஸ்ட்ட மட்டும் ஃபார்ம் பண்ணும். ஸோ அதான் வந்துட்டு இந்த ப்ரோகிராமோட பர்ப்பஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்பர்ஸ் ஈக்குவல் டூ 1, 2, 2, 3, 4, 4, 5. ஸோ இதுதான் வந்துட்டு லிஸ்ட் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிக் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எம்டி லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட்டுக்குள்ள 2 ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள எதுவும் இல்லாட்டி அது எம்டி லிஸ்ட். ஓகே. எம்டி லிஸ்ட்டு. ஸோ ஃபார் நம் இன் நம்பர்ஸ் ஃபார் லூப் கிரியேட் பண்ணுறோம். இஃப் நம் நாட் இன் யூனிக் நம்பர். ஸோ இதோட அர்த்தம் நாட் இன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்துட்டு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஓகே. ஸோ இன்னு நாட் இன் இது ரெண்டுமே வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ இஃப் நம் நாட் இன் யூனிக் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இந்த நம்பர் அப்படின்ற இந்த எலமெண்ட் வந்துட்டு யூனிக் நம்பர்ஸ் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ யூனிக் நம்பர்ஸ் டாட் அப் அண்ட் ஆஃப் நம்ம அப் அண்ட் ஆஃப் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டை ஒரு வேரியபிள்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் அப் அண்ட் ஆஃப்க்கு. அது போய் கடைசியில் இன்சர்ட் பண்ணிடும். ஸோ யூனிக் நம்பர்ஸ் அப் அண்ட் ஆஃப் நம் அப்படின்னா, ஸோ அந்த நம்பரை போயிட்டு யூனிக் நம்பர்ஸுக்குள்ள இருக்க லிஸ்ட்டில் கடைசியாக இன்சர்ட் பண்ணிடும். ஓகே. ஸோ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் ஒவ்வொரு தடவை மட்டும்தான் வந்து இன்சர்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா, இது ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட் யூனிக் நம்பர்ஸில் இருக்கான்னு செக் பண்ணும். இருந்தால் வந்துட்டு இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அந்த நம்பர் இன்சர்ட்டும் ஆகாது. இல்லைன்னா மட்டும்தான் வந்து இன்சர்ட்டே ஆகும். ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக பிரிண்ட் பண்ணுது. ஓகே. ஸோ லிஸ்ட் ஸ்டார்ட் டு ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ். ஸோ இதை வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறது. ஓகே. எல்லா நம்பர்ஸும் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வரும். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஏன்னா ஒன்றும் இல்லை. ஸோ யூனிக் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு இதை ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா இந்த வந்துருச்சா? ஸோ 1, 2, 3, 4, 5. ஓகே. ஸோ அவ்வளோதான் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ 1, 2, 3, 4, 5 கரெக்டாக வந்துருச்சு ஆர்டர். அண்ட் எல்லா நம்பர்ஸும் ஒரு ஒரு தடவை தான் வந்துருக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இதோட பர்பஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.